இறைவனுக்கு வணக்கம். மக நட்சத்திரக்காரர்களுக்கு உரிய நன்மை தீன்மைகளை சுருக்கமாக பார்ப்போம். இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு 12/6/2024 வரை உள்ள காலகட்டமானது தொழிலில் முடக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக கெட்டுவிடும். 10ல் பாப்பான் இருந்தால் பதவியை தொலைப்பான் என்ற அடிப்படையில் தொழிலில் பல இடையூறுகள் ஏற்படும். அரசு வேலையில் உள்ளவர்களுக்கு சஸ்பெண்ட் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறுப்பினர்கள் இவரை மதிப்பதற்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது. எனவே மன உளைச்சலுக்கு ஆளாகி மனநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ள காலகட்டமாக கருதப்படுகிறது. 10ஆம் இடத்தில் குரு இருந்து இதே போன்ற கிரகங்கள் அமையும் பொழுது நன்மைகள் இல்லாமல் தீமைகள் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவருடைய நண்பர்களினால் பலவிதமான இன்னல்கள் ஏற்பட்டு பலவிதமான கஷ்டத்துக்கு உள்ளாவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. எனவே இந்த காலகட்டங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக கருதப்படுகிறது. 13/6/2024 முதல் 19/8/2024 வரையும் 3/12/2024 முதல் 5/4/2025 வரை உள்ள காலகட்டமானது சிறப்பான காலகட்டமாக உள்ளது. ஆனால் தொழில் மாற்றம் ஏற்படும். வெளி ஊர் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை இழந்து புதிய வேலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். வேலையில் உள்ளவர்களுக்கு வேலையில் தடுமாற்றங்களும் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து இடமாற்றங்கள் ஏற்படும். தனியார் துறையில் வேலை பார்த்து வந்தால் வேலை இழப்பு ஏற்படும். அரசு துறையில் வேலை பார்த்து வருபவர்களுக்கு குறுகிய காலங்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் வேலையில் அமர்ந்து அவர்கள் சிறப்பாக பணிபுரிவதற்கான காலகட்டமாக கருதப்படுகிறது. எனவே இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு பல நன்மைகள் கிடைத்தாலும் சில விரயங்கள் ஏற்படும் பொழுது கடுமையான பாதிப்புகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அது தனஸ்தானமான 2ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் பணவரவுகள் எவ்வளவு இருந்தாலும் விரயங்கள் சொன்ன முறையில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ள காலகட்டமாக கருதப்படுகிறது. 20/8/2024 முதல் 2/12/2024 வரையில் உள்ள காலகட்டமானது நண்பர்களினால் பலவிதமான இன்னல்கள், பலவிதமான தொந்தரவுகள், தெய்வ அனுக்கிரகம் இல்லாமல் பலவிதமான வேலை இழப்புகள் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டங்களில் முருகனுடைய வழிபாடு செய்து வரும் பொழுது அவர்களுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் தீர்க்கப்பட்டு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை இழப்புகள் சில குறிப்பிட்ட காலகட்டங்களில் மட்டுமே ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆனால் தெய்வ வழிபாடுகளை செய்து வரும் பொழுது இவர்களுக்கு வேலை இழப்பு கண்டிப்பாக ஏற்படாமல் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ள காலமாக கருதப்படுகிறது. எனவே தெய்வ வழிபாட்டை செய்து வந்தால் மட்டுமே நன்மைகள் அதிகமாக கிடைக்கும்.